எங்க அப்பாவும் அமைச்சர் ராஜாங்கமும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணிக்கணும். நானும் ராஜாங்கமும் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜாங்கத்தோட ஃபேமிலி எல்லாருமே கோர்ட்ல அவர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரஸ்ல இருந்து வந்துட்டு நீங்க தானே ராஜாங்கத்தோட வைஃப், இந்த இஷ்யூ பத்தி சொல்லுங்க, இந்த கேஸை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தானே அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்டே கேட்கறாங்க. நாங்க என்ன மனநிலையில இருக்கோம், நீங்க இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, போங்கம்மா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ராஜாங்கத்தை கோர்ட்டு கூட்டிட்டு வராங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையும் வைஃப் கிட்டையும் சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனோன்னா கோர்ட்ல வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ தாமஸ் சொல்றாரு, ஆமா நானும் ராஜாங்கமும் சேர்ந்து இந்த கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான சாட்சி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜெனிஃபர் கூப்பிடுறாங்க. ஜெனிஃபரும் வந்துட்டு சொல்றாங்க, எங்க அப்பாவும் ராஜாங்கமும் 2 பேரும் சேர்ந்துதான் சக்தியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்களா சொல்லிட்டு இருக்கும்போது ராஜாங்கம் சொல்றாரு, இல்ல நான் எந்த கொலையும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் கோர்ட்ல வந்து நீங்க இடையில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு திருப்பி ராஜாங்கத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பவுமே அவர் அதான் சொல்றாரு, நான் கொலை பண்ணல, கூப்பிட்டாங்க நான் போனேன், அவ்வளவுதான், போயிட்டு திரும்ப வந்துட்டேன், ஆனா கொலையெல்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கேஸை விசாரிச்சதுல நீதிபதி சொல்லிடுறாங்க, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதாதான் இருக்கு, அகைன்ஸ்டா தான் இருக்கு, அதனால நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. அதனால ராஜாங்கத்துக்கு 7 வருஷம், அதுக்கப்புறமா தாமஸ்க்கு 7 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களே, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. 7 வருஷம் இந்த ஆள் ஜெயில இருந்தாருன்னா செத்து போயிருவாரு, அதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி எல்லாம் யாருமே டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் வந்துட்டு கண்டுகிட்டு நம்ம தான் எல்லாத்தையுமே நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம், இந்த சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போதே 7 வருஷம் சிறை தண்டனைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி முடிக்கும் போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வராரு. இது என்ன சேது சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா சேதுவும் அவர் கூடயே வந்துட்டு தமிழ்ச்செல்வி வர்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பெரிய ஷாக்கு. இவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அப்படி கோர்ட்ல வந்துட்டு நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஏதாவது விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா, இப்ப எதுக்கு இப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அங்க வராங்க. வந்துட்டு எங்க அப்பா தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. அது என்ன ஆதாரம், நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேக்குறாங்க. அதுக்காக தான் வந்தோம், இப்பதான் எங்களுக்கு அது கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி வந்து ராஜாங்கத்தை வெளியே கொண்டு வர போறாங்க, ஈஸ்வரி நினைச்ச மாதிரி இல்லாம ராஜாங்கம் வெளியே வந்துருவாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.